ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மாலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. தினேஷ், மணி, விஷ்ணு, விஜய் வர்மா, ரவீனா, நிக்சன் மற்றும் மாயா அவர்கள். இந்த 7 பேர்ல யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடுவோம். இப்போ நம்பர் 1 பொசிஷன்ல த ஒன் அண்ட் ஒன்லி தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,689 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.45% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21.82% வந்து இருந்துட்டு இருக்காரு தினேஷ் அவர்கள். ஸோ தினேஷை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங்ஸில் வந்து டெய்லி வந்து காமிச்சிட்டே இருக்காரு. அதன் காரணமாக தான் நம்பர் 1 பொசிஷன்லேயும் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் சரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் அண்ட் டப்பாக ப்ளே பண்ணுறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வெஞ்சன்ஸான கேம் விளையாடுறதும் நல்லா தெரியுது. அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து அவர் மேலே ஹோப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக அவரும் வருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஆனால் டைட்டில் வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் நம்மளோட மணிச்சந்திரா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,911 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.58% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 19.59% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் நிறைய நேரங்களில் வந்து நாமினேட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 தடவை வந்து ஆயிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு தடவையும் சர்வைவ் ஆகி அதுக்கப்புறம் அவரோட கேம் பிளே வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்குகள் அதுவும் 2-3 டேஸ்க்குள்ளேயே வந்து வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே டஃப் பிளேயராக தான் நம்ம வந்து கருதணும். என்னதான் அவங்க வந்து கேம் பிளே பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறதுலாம் அப்புறப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக 13 வாரங்கள் ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டஃப் பிளேயராக இருக்கிறதுனால மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து தான் தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணு ப்ரோ தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,502 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.84% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.37% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ நான் வந்து காலையிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன், இவருக்கான வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக விழுக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து டே பை டே அண்ட் 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போயிட்டு இருக்க தவிர அது டிக்ரீஸ் ஆகலை. சொல்லப்போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 13.3% வந்து ஆரம்பித்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.37% வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் த அன்எக்ஸ்பெக்டட்லி விஜய் வர்மா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,156 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.75% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட விஜய் வர்மா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.28% வந்து இருந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட வைல்டு கார்டில் வந்து இவ்வளோ தூரம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 விஷயம் தான். ஆனால் அந்த ஒரு விஷயங்களை வந்து ஆல்ரெடி தினேஷ் அண்ட் அர்ச்சனா 2 பேருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா ஒருவேளை நாமினேஷனில் வந்திருந்தா ஒட்டுமொத்த 2-3 லட்சம் ஓட்டுகள் வந்து தான் ஒரு ஆளாகவே வந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் ரவீனா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 65,260 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.09% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 11.42% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து விழுக ஆரம்பிச்சுது. ஆரம்ப காலகட்டத்தில் ரவீனாவால் தான் மணி இருக்காரு, இல்லைனா மணியால் தான் ரவீனா இருக்காங்க, மணியோட ஓட்டுக்கள் தான் ரவீனாவுக்கு விழுது, சில பேர் வந்து ரவீனாவோட ஓட்டுக்கள் தான் மணிக்கு விழுது, மணியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா மேலேயும் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி மணி மேலேயும் வந்து விழுந்திருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு மணி அப்படின்னே வந்து சொல்லலாம். சரியாக பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து தன்னுடைய கேம் பிளேயை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி மாயா பூர்ணிமா 2 பேரையும் வந்து எதிர்த்து அவரோட கேம் பிளேவை மாற்றி
நிறுத்தி கிட்டத்தட்ட செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்கார் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும். அதே லெவலில் தான் ரவீனாவும் இருக்காங்க. இப்போ 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்சன் அவர்கள் தான் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,386 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.71% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 9.87% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 7.91% வந்து ஆரம்பிச்சிருந்தார். பட் இப்போ அப்படியே டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 9.87% வரைக்கும் வந்து வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேசஸ் அதிகமாகவே இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 14% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விழுந்துருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து டைவர்ட் ஆகி அதில் பாதி வாக்குகள் மட்டும்தான் வந்து நிக்சனுக்கு வந்து வருது. பாதி வாக்குகள் வந்து எங்கே போச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவர் ஒரு வேளை வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெளியே வந்து பார்க்கும்போது வந்து அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன தவறுகள் செஞ்சோம், எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு, நம்ம எந்த இடத்துல வந்து சரி பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் மாயா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,423 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.52% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.65% வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 8.06% ஆரம்பித்த மாயா இப்போ வரைக்கும் 8.65% வரைக்கும் தான் முன்னேறி இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.60 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டெவலப்மெண்ட்டுமே அவங்களோட ஓட்டிங்ஸ்லேயும் இல்லை, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ்லேயும் வந்து இல்லை. அவங்களோட கேமோட ஸ்ட்ராட்டஜியில் வேணால் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ், சடனாக வந்து பயங்கர ஃபயராக வந்து இருந்தாங்க 5th வீக்கில். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் டவுன் அண்ட் டவுன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் அவங்களுக்கு வந்து கிடைச்ச டோஸ் வந்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டவுன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போது லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்து கிராப்பை வந்து ஏற்ற பார்க்குறாங்க. அதாவது நான் பழைய மாயாவை வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டாம். ஸோ அந்த வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்காங்க, ரொம்ப குறைவாக இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று கமல் சார் வந்து ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா பிக் பாஸ் அவர்கள் ஹெல்ப் பண்ணணும். அந்த லெவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டிட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற சீனே இதுக்கப்புறம் வந்து இருக்க போகிறதில்ல. ஏன்னா இருக்க போகிறதே வந்து இன்னும் 2 வாரங்கள் தான். இந்த வாரத்தை வந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் வந்து மாயா வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப் வந்து இருக்குது. அந்த ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். இந்த டாஸ்கில் ஒரு வேளை இந்த வாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து டாஸ்களையும் வந்து வெற்றி பெற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி டைரெக்டாக ஃபினாலேவுக்கு வந்து போனாலும் கூட கப்படிக்க வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேளை மாயாவுக்கு கப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ் நடத்தவே வாய்ப்பு இல்லை. அப்படியே நடத்தினாலே மக்கள் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷன் மார்க் தான். இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாயாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க, சிஎஸ்ஐ என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாயாவை புகழ்கிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆஸ் எ கேமராக அந்த வீட்டுக்குள்ளே நிறைய வன்மத்தோடையும் வெஞ்சன்ஸோடையும் நிறைய விஷயங்களை வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் சடனாக வந்து பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏன்பா அந்த பொண்ணு சூப்பராக டான்ஸ் ஆடுதுப்பா, அந்த பொண்ணு சூப்பராக வந்து காமெடி பண்ணுதுப்பா, அந்த பொண்ணு வேலிடான பாயிண்ட்லாம் வந்து கேட்குதுப்பா. இப்போது நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவுக்கு வந்து மணி அவர்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து மாயா அவர்கள் வந்து ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு நிறைய இடங்களில் வந்து பிளேயிங், அதாவது கேம் ப்ளே பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. மாயாவுக்கே இருந்திருக்காங்க, மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மணி சந்திரா அவர்களையும் விஷ்ணு அவர்களையும் சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கேட்டாக்கா இது 13வது வாரம், இந்த 13வது வாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிர்ட்டியாக வந்து கேம் ப்ளே பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் டேபிள் நான் எதுக்காக மாயா வந்து டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் நிக்சன் இருக்காப்புல. ஓகேங்களா? இன்றைக்கி அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து வாங்கிட்டாரு, நேற்றுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 4 பாயிண்ட் வந்து இருக்கார். நம்ம விஷ்ணுவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மாயாவுக்கு நேற்றுக்கு 1 பாயிண்ட் தான் கிடச்சிது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக விஷ்ணுவும் மாயாவும் ஈக்குவலாக இருக்காங்க. நிக்சன் 4 பாயிண்ட்டோட
லீடிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து லீடிங்கில் மேலே 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 அப்படியே அதாவது ஒரு டாஸ்க்கும் ஒரு 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஏறினா கூட அப்படியே அவர் மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டஃப் கொடுத்தாலையும் இப்போ குரூப்பிசம் ஃபேவரட்டிசம்லாம் பேசுகிறவங்க அப்போ இந்த மனுஷன் வந்து விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், முக்கியமாக ஓட்டிங் அனலைசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.